reconciliation of cost and financial accounts. பார்த்தீங்கன்னா காஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் ரெக்கார்ட் பண்ண அமௌண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். தேர் ஆர் ஃபியூ ஐட்டம்ஸ். என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குட்வில், preliminary expenses, income tax, difference in valuation of opening stock, closing stock, difference in valuation of overheads. அப்புறம் there are some items only recorded in either financial accounts or either in only cost accounts. So first பார்த்தீங்கன்னா குட்வில் நம்ம குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் பண்ணுவோம். அந்த அமௌண்ட் will be debited to P&L. Preliminary expenses will be preliminary expenses return off will be debited to P&L. So it will not be recorded in cost. அப்புறம் income tax or either provision. அப்புறம் வேல்யூஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் FIFO மெத்தட்ல வேல்யூஷன் பண்ணலாம். காஸ்ட்ல ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல அவங்க AS2 படி வேல்யூ பண்ணிருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் இருக்கும். ஓவர் ஹெட்ஸும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓவர் ஹெட்ஸ் நம்ம வந்து ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்சார்ப்டு வந்து காஸ்ட் அக்கௌண்ட்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ தேர் இஸ் எ டிஃபரன்ஸ். அதுக்கு ஈஸியா ஷார்ட்டஸ்டா ரெண்டுத்தோட ப்ராஃபிட்டையும் இல்லை ரெண்டுத்தோட லாஸையும் ரெக்கன்சைல் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் வே. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் காஸ்ட் அக்கௌண்டா இருந்ததுன்னா ப்ராஃபிட்டை டெபிட்னு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராஃபிட்டை டெபிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், லாஸை கிரெடிட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ லாஸை எதர் வேணும் ஸ்டார்ட் பண்ணலாம். டெபிட்னு போட்டுக்கிட்டு பிராக்கெட்ல அமௌண்ட் போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம எப்படிங்க காஸ்ட்டாக வச்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக நம்ம ஷார்ட்டாக போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டெபிட் கிரெடிட் லெஸ் டெபிட் கிரெடிட் debit add. ஓகேவா? இப்போ எப்படி டெபிட் கிரெடிட்னா இந்த டெபிட் இந்த டெபிட் கிரெடிட்டும் இந்த டெபிட் கிரெடிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ப்ராஃபிட் நீங்க ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபிட் இந்த டெபிட். இப்போ அனதர் டிரான்சாக்ஷன் நீங்க படிச்சு அது டெபிட்டா கிரெடிட்டான்னு முடிவு பண்ணணும். அது எப்படி முடிவு பண்ணலாம்? சும்மா டிரான்சாக்ஷன் படிச்சீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஓவர் அப்சார்ப்னு கொடுத்துருப்போம். ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் factory overheads over absorbed. ஓகேவா? இப்போ நீங்க வந்து இதுல வந்து இந்த டெபிட் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த டெபிட்டும் இந்த கிரெடிட்டும், அது இந்த கிரெடிட் இந்த டெபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கறத சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன ரூல், எக்ஸஸ் டெபிட் கிரெடிட், எக்ஸஸ் கிரெடிட் டெபிட், ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட். இப்போ எக்ஸஸ் டெபிட்னா எப்படின்னு பாருங்க. ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் ஓவர் அப்சார்ப். ஓவர்ஹெட்ஸ்ங்கிறது எக்ஸ்பென்சஸ் will be recorded in debit side. கரெக்டா? அப்ப ஓவர் டெபிட் சைட ஓவர் அப்சார்ப் பண்ணிருக்கோம். அப்ப எக்ஸஸா டெபிட் பண்ணிருக்கோம். எக்ஸஸா டெபிட் பண்ணா எக்ஸஸ் டெபிட் கிரெடிட். மேல இது இருக்கு டெபிட். அப்ப டெபிட் கிரெடிட் என்ன பண்ணணும்? டெபிட் கிரெடிட் ஆட். அப்ப அந்த ஐட்டத்தை என்ன பண்ணணும்? ப்ராஃபிட்டோட ஆட் பண்ணணும். அடுத்து பாருங்க, அடுத்த இது ஓவர்ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப ஓவர்ஹெட் எக்ஸ்பென்ஸ் டெபிட் சைடு அண்டர் ஷார்ட்டா டெபிட் பண்ணிருக்க. ஷார்ட்டா டெபிட் பண்ணா என்ன பண்ணுவோம்? திரும்பி டெபிட்டே பண்ணணும். அப்ப மேல என்ன இருக்கு? டெபிட். அப்ப டெபிட் அந்த ஐட்டத்தை லெஸ் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் பண்றோம். அந்த क्वेश्चन படிங்கம்மா. net loss as per cost account. ரெண்டு கொடுத்திருக்காங்க. net loss as per cost accounts net loss as per financial accounts கொடுத்திருக்காங்க. நான் net loss as per cost accounts ஆரம்பிக்கிறேன். So net loss as per cost accounts
எவ்வளோமா அமௌண்ட்டு 3,47,000. இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே போடணும், லாஸ் இங்கே போடணும். 2 நெட் லாஸ் ஆஸ் பர் சிஏ எவ்வளோ 3,47,000. இப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டையும் அக்கௌண்ட்டையும் ஒரே இதில் போடுறேன். எய்தர் பை ஸ்டேட்மெண்ட் கேட்டால் இந்த ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணணும், அக்கௌண்ட் கேட்டால் அந்த ஃபார்மில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது டிரான்சாக்ஷன் படிமா. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் படி. Income tax provided. ஓகே ஓகே. இன்கம் டேக்ஸ் ஐடி ப்ரொவைடர். இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடர் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் டெபிட் பண்ணியிருப்போம். காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோமா? அப்போ ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் டெபிட் பண்ணால் நான் டேரெக்டாக எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து இது என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது? டெபிட். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் டெபிட் பண்ணியிருப்போம். அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் டெபிட் பண்ணல. அப்போ ஷார்ட் டெபிட். ஷார்ட் டெபிட் டெபிட். அப்போ டெபிட் டெபிட் லெஸ் இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட். எவ்வளோ அமௌண்ட் என்னமா? 54,000. இங்கே என்ன பண்ணணும்? டெபிட்டா இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் தானமா? அமௌண்ட் எவ்வளோ? இன்கம் டேக்ஸ் ப்ரொவைடட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் 54,000. ஷார்ட் டெபிட். ஷார்ட் டெபிட் டெபிட். அப்போ 2 ஐடி ப்ரொவைடட் 54,000. கரெக்டாமா? அடுத்த டிரான்சாக்ஷன் படிமா. Interest on loan funds in financial. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃபண்ட்ஸ் P&L டெபிட். எக்ஸ்பென்சஸ் லோன் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். ஓகே, P&L டெபிட் பண்ணியிருப்போமா? ஸோ இங்கே பண்ணல, இங்கே டெபிட் பண்ணல. அப்போ ஷார்ட் டெபிட். ஷார்ட் டெபிட் டெபிட். மேலே என்ன இருக்கு? அப்போ லெஸ் என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். எவ்வளோமா அமௌண்ட்டு? 2,45,000. அதே டிரான்சாக்ஷன் பாதியில் நிப்பாட்டுங்க. ஷார்ட் டெபிட் டெபிட் அப்படியே டெபிட் பண்ணுங்க. அடுத்த क्वेश्चन. அடுத்த டிரான்சாக்ஷன் படிங்க. Transfer fees credit in financial account. ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிரெடிட். கிரெடிட் இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். அப்போ கிரெடிட் இன் அவனே கொடுத்துட்டான். மேலே என்ன இருக்கு? டெபிட் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். கிரெடிட் அவனே கொடுத்துட்டான். மேலே டெபிட் டெபிட் கிரெடிட். ஆட் அமௌண்ட் எவ்வளோமா? 24,000. இங்கே என்ன பண்ணணும்? பை ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். எவ்வளோமா அமௌண்ட்டு? 24,000. என்ன கொடுத்துருக்கான்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் கிரெடிட்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ நீங்கள் அப்படியே டேரெக்டாக கிரெடிட் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது Stores adjustment credited in financial. ஸ்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிரெடிட் இன் ஃபினான்ஷியல். ஃபினான்ஷியல் பண்ணியிருக்கோம், காஸ்ட்டில் பண்ணல. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ கிரெடிட் மேலே என்ன இருக்கு? டெபிட் டெபிட் கிரெடிட் ஆட் ட்ரான்ஸ்ஃபர். இது என்னது? ஸ்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸ்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோமா? 14,000. இங்கே என்ன பண்ணணும்? பை ஸ்டோர் அட்ஜஸ்ட்மெண்ட் 14,000. அடுத்தது Factory overheads under absorbed. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ்ங்கிறது டெபிட் ஐட்டம்ஸ். ஷார்ட்டாக டெபிட் பண்ணியிருக்காங்க. அண்டர் அப்சார்ப். ஷார்ட் டெபிட் Further debit. ஃபர்தர் டெபிட் டெபிட். மேலே என்ன இருக்கு? டெபிட் டெபிட் Less ஃபேக்ட்ரி overheads. ஓவர் ஹெட்ஸ் அண்டர் அப்சார்ப். அமௌண்ட் எவ்வளோமா? 40,000. 40,000. இங்கே என்ன வரணும்? எங்கே வரும்? அண்டர் அண்டர் அப்சார்ப். அப்போ ஷார்ட் டெபிட் திரும்பி டெபிட் பண்ணி 2 ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் 40,000. அடுத்தது Administration overheads over absorbed. ஓவர் அப்சார்ப். எக்ஸஸ் டெபிட். எக்ஸஸ் டெபிட் Credit. மேலே என்ன இருக்கு? டெபிட் கிரெடிட் Add. Admin overheads over absorbed. 60,000. 60. ஓகேவா? இங்கே பை அட்மின் ஓவர் ஹெட்ஸ் 60,000. அடுத்தது Depreciation. டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் காஸ்ட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் கொடுத்துருப்போம். நம்ம காஸ்ட்ல ஆரம்பிச்சிருக்கோமா? அப்போ காஸ்ட்டுக்கு பாரு. காஸ்ட்டோட ஃபினான்ஷியலோட காஸ்ட் அதிகமாக கொடுத்துருக்கானா கம்மியாக கொடுத்துருக்கானா? கம்மியாக. ஷார்ட்டாக டெபிட் பண்ணியிருக்கான். டெப்ரிசியேஷன் ஷார்ட் டெபிட் ஃபர்தர் டெபிட். மேலே என்ன இருக்கு? டெபிட் டெபிட் லெஸ் டெப்ரிசியேஷன் 50,000 டிஃபரன்ஸ். கரெக்டாமா? Correct. அப்போ அங்கே என்ன வரணும்? 2 டெப்ரிசியேஷன் அண்டர் சார்ஜ். எவ்வளோ? 50,000. கரெக்டாமா? Correct. Dividend received not included in cost account. டிவிடெண்ட் ரிசீவ் நாட். டிவிடெண்ட் ரிசீவ் என்னமா பண்ணியிருப்பீங்க? ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸில் கிரெடிட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? இங்கே பண்ணல. கிரெடிட்னு எடுத்துக்கோ. டெபிட் கிரெடிட் ஆட். டிவிடெண்ட் எவ்வளோ? 32,000. 32,000. இங்கே பை டிவிடெண்ட் 32,000. 32,000. அப்புறம் Interest on investment not included in cost account. இன்ட்ரெஸ்ட் ஆன் Investment நாட் இன்க்ளூட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னமா? கிரெடிட் ஐட்டம். டெபிட் கிரெடிட் add. இன்ட்ரெஸ்ட் ஆன். அவ்வளோ அமௌண்ட் எவ்வளோமா? 96,000. 96,000. இங்கே என்ன வரணும்? பை 96,000.
இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 96,000. அடுத்தது தட்ஸ் ஆல். பேலன்ஸ் பண்ணுங்க. இங்க 3,47,000 ஓகேவா, மைனஸ் ப்ளஸ் 24,000 ப்ளஸ் 14,000 ப்ளஸ் 60,000 ப்ளஸ் 32,000 ப்ளஸ் 96,000 எல்லாமே ப்ளஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ மைனஸ் மைனஸ் 54,000 மைனஸ் 2,45,000 மைனஸ் 40,000 மைனஸ் 50,000 5,10,000 மைனஸ்ல வருது. அப்போ என்னது மைனஸ்ல வந்தா லாஸ். நெட் லாஸ் ஆஸ் பர் FA 5,10,000. இப்போ ப்ராஃபிட் ரெக்கன்சில் ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தான், இந்த ப்ராஃபிட் கொடுத்துருந்தானா ரெக்கன்சில் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் அக்கௌண்ட் டேலி பண்ணு, இந்த பக்கம் ப்ராஃபிட் ரெக்கார்ட் பண்ணியா, லாஸ் ரெக்கார்ட் பண்ணியா, திரும்பி லாஸ் இதே பக்கம் தான் ஒரு பேலன்ஸ் பண்ணு. என்ன சைடு டோட்டல் கூட, இந்த சைடா 2,45,000 plus 54,000 plus 3,47,000 plus 90,000 7,36,000. இங்க எவ்வளவு இருக்கு? 7,36,000 வரணுமா? இங்க எவ்வளவு இருக்கு? மைனஸ் 24,000 மைனஸ் 14,000 மைனஸ் 60,000 மைனஸ் 32,000 மைனஸ் 96,000 5,10,000 7,36,000 by profit, net profit as per FA. Sorry, net loss as per FA. எப்படி கேட்டீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் வரும்போது இந்த இடத்துக்கு வரும். ஓகேவா? இப்போ சப்போஸ் காஸ்ட் அக்கௌண்ட் ப்ராஃபிட், காஸ்ட் அக்கௌண்ட் லாஸ் காட்டுது, ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ராஃபிட் காட்டினா இந்த இடத்துலயே வரும். காஸ்ட் அக்கௌண்ட் லாஸும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்னா இப்படி வரும். ஓகேவா? நார்மல் தான். ஓப்பனிங் பேலன்ஸ் லாஸ் போட்டா க்ளோசிங் பேலன்ஸ் லாஸ் இங்கே வரும். இப்போ இந்த மெத்தடு என்ன மெத்தட்? சிம்பிள். எக்ஸஸ் டெபிட் என்ன பண்ணணும்? கிரெடிட். எக்ஸஸ் கிரெடிட் டெபிட் பண்ணணும். ஷார்ட் டெபிட் ஷார்ட் கிரெடிட். அப்ப மேல என்ன இருக்கு? நம்ம ப்ராஃபிட்டை டெபிட்னு எடுத்துக்கலாம், லாஸை கிரெடிட்னு எடுத்துக்கலாம், இல்ல லாஸை டெபிட்னு எடுத்துக்கிட்டு பிராக்கெட்ல போட்டுக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கேன்? லாஸை டெபிட்னு எடுத்திருக்கேன், பிராக்கெட் போட்டிருக்கேன். ஆனா இட் இஸ் அட்வைசபிள் டு ஸ்டார்ட் இன் காஸ்ட் அக்கௌண்ட். காஸ்ட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா ரெக்கன்சில் பண்ணலாம். எதுவே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். FA ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த நீங்க ப்ராஃபிட் டெபிட் எடுத்துக்கணும், லாஸ் கிரெடிட் எடுத்துக்கணும். ஆனா இது பண்ணும்போது FA ல இருந்து FA பாயிண்ட் ஆஃப் வியூ டெபிட் எக்ஸஸ் டெபிட்டா ஷார்ட் டெபிட்டான்னு கண்டுபிடிக்கணும். எவனா காஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகேவா? இப்போ நீங்க டெப்ரிசியேஷன் 2 டிரான்சாக்ஷன் படிச்சிருப்ப. டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் FA, டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் காஸ்ட். இப்போ டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் FCA வந்து 3,25,000, டெப்ரிசியேஷன் ஆஸ் பர் காஸ்ட் 2,75,000. அப்ப FA ல எக்ஸஸா டெபிட் பண்ணிருக்கான், எக்ஸஸ் டெபிட் கிரெடிட் பண்ணணும், அப்படி பண்ணணும். இதே காஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா டெபிட் பண்ணிருக்கான், ஷார்ட் டெபிட் டெபிட். இது மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா? நீங்க எந்த இடத்துல எந்த ஆங்கிள் இருந்து ஓபன் பண்றியோ அந்த ஆங்கிள் இருந்து இது பண்ணி எக்ஸஸ் டெபிட்டா கிரெடிட்டா, ஷார்ட் டெபிட்டா கிரெடிட்டா, ஆட் லெஸ் போட்டா